கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லாரும் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அந்த வசனத்தில் தேவன் கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பலப்படுத்துவாராக. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவருக்குள் நாம் தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. மறுபடியும் வாசிப்போம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற கர்த்தருடைய செய்தி தைரியமும் திட நம்பிக்கையும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய மிக அவசியமான ஒரு அனுபவம். தைரியமும் திட நம்பிக்கையும், இது ரெண்டுமே ரொம்ப இணைந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம். boldness and confident. இங்கே ஆண்டவர் சொல்லும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. எந்த காரியமா இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய கிருபையினாலே விசுவாசிப்பதினாலே தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை நமக்குரியதாய் கர்த்தர் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுப்பதை நாம் அனுபவிக்கிறோம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தில் இன்னும் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் தைரியமும் திட நம்பிக்கையும் நமக்கு இருக்குமானால் இந்த பூலோக வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் சந்தேகத்தோடல்ல, அவிசுவாசத்தோடல்ல, பயத்தோடல்ல, உரிமையோடு தேவன் மேல் உள்ள அந்த தைரியமும் திட நம்பிக்கையும் என்னை தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மையை எடுத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். நல்ல கவனிங்கள். நிறைய பேருக்குள்ள என்ன இல்லைன்னா அந்த தைரியம் இருக்கிறது இல்லை. நான் இதை செய்கிறேன், இதில் கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்குமா தெரியல, செஞ்சு பார்க்குறேன், அது வந்துச்சுன்னா வாய்ச்சிச்சுன்னா ஓகே, இல்லைனா அப்படின்ற ஒரு பயமும் அந்த திட நம்பிக்கை இல்லாமல் பல காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் உண்டாகிறது. அவரை பற்றும் விசுவாசம். இயேசுவின் மேல் ஒரு மனிதன் விசுவாசம் வைக்கிறான் என்று சொன்னால், இயேசுதான் என்னுடைய ஆண்டவர், இயேசுதான் என்னை ஆசீர்வதிக்கிறவர், இயேசுதான் எனக்கு எல்லாம் தருகிறவர் என்று ஒரு மனிதன் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு அனுபவம் என்னன்னா தைரியமும் திட நம்பிக்கையும் கொடுக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுக்கிறார். அதுதான் வியாதியில் இருக்கிறவங்களை போய் பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா அவங்கள தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தையை சொல்லணும். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா, தெரியல நீ பொழைப்பியா பொழைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்கிற வார்த்தைனால அவங்க செத்தாலும் செத்துருவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஒருத்தங்களை போய் பார்க்குறோம், வியாதியில் இருக்கிறவங்கள பார்க்குறோம், பலவீனத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறோம், என்ன ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது தேவனுடைய விசுவாசத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த தேவ விசுவாசம் அவர்களுக்குள்ள என்ன உண்டாக்குதுன்னா தைரியத்தையும் திட நம்பிக்கையும் உண்டு பண்ணுகிறது. எந்த மனுஷனுக்கு தேவனுடைய தைரியமும் திட நம்பிக்கையும் வரவில்லை என்று சொன்னால் அந்த மனுஷன் வாழ்க்கையில ஜெயிப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு அனுபவமாய் மாறிவிடும். ஏன்னா அந்த உலகத்தில் நடக்கிற துன்பங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், என்ன நமக்கு இந்த உலகம் கொடுக்கிற தோல்விகளை நாம் பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகுதுன்னா நமக்குள்ள சோறு வந்துடும், நமக்குள்ள பலவீனம் வந்துடும், நமக்குள்ள பயம், திகில் நம்மை பிடித்து கொள்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தைரியம் ஊட்டும் ஒரு வார்த்தை. இந்த காலையில் நீங்க இதெல்லாம் விசுவாசிக்கணும். ஒரு மாதிரி பயந்து போய் இன்றைக்கு வந்திருப்பீங்கன்னா, தைரியம் இல்லாம திட நம்பிக்கை இல்லாம நீங்க செய்யக்கூடிய காரியத்துல, உங்க வேலையில, உங்க குடும்பத்துல, உங்களுடைய பிரயாசத்துல உங்களுக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் இல்லாம ஒரு மாதிரி எந்த விதமான ஒரு இன்புட்டும் இல்லாம ஒரு காரியத்தை செய்யக்கூடியவங்களா இருப்போம்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை,
அவரை பற்றும் விசுவாசத்தினாலே என்ன வரும் உங்களுக்கு? தைரியமும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் மேல், இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் உங்களுக்கு எதை கொண்டு வரும்னா தைரியத்தையும். அது சொல்லும் போதே தைரியமா சொல்லணும். அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே கையை அப்படி விட்டா கீழே விழுற மாதிரி சொல்லக்கூடாது. பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமா தைரியமும் திட நம்பிக்கையும் வரும். ஆமென். அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நம்ம ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ ஆண்டோடைய வார்த்தை சொன்ன உடனே சிலருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் அப்படிதான் இருப்பாங்க, அவங்கள விட்டு தள்ளுங்க. ஏன்னா சிலருக்குள்ள ஆண்டோடைய வார்த்தை வந்த உடனே பலவீனமா வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அவரை விசுவாசிக்கிற எனக்கு தைரியத்தின். அங்க பாருங்க, அதுதான் அந்த 11ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற தைரியமூட்டும் வார்த்தையை பாருங்க. என்ன சொல்றாருன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. என்ன மாதிரி தைரியம் பாருங்க ஆண்டவர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா நம்ம வந்திருக்கிறோம்? ஒரு மாதிரி என்ன பயந்து வாழ்க்கையில தோல்வியை பார்த்து 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 ஒண்ணுமே வாய்க்காத ஒரு நிலையை பார்த்து என்ன நிறைய பேர் சில முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சிக்குண்டான பலன் நமக்கு வராமல் போகும்போது அடுத்த முயற்சி எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வந்ததுன்னா தைரியம் வர மாட்டேது, பயம்தான் வருது. நல்லா கவனிங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தை உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணும்போது இதுதான் சொன்னார், என் பிள்ளைங்களுக்குள்ள தைரியமும் திட நம்பிக்கையும் இல்லை. விசுவாசிக்கிறேன்னு கேட்டா விசுவாசிக்கிறேன்னு வாங்க, ஆனா அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள என்ன கொண்டு வரும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தைரியமும் திட நம்பிக்கையும் ஒரு மனிதனுக்குள்ள இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார். பாருங்க, ஆண்டவரிடத்தில் வந்த யாரையும் ஆண்டவர் என்ன ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணி அனுப்பவே இல்லை. பாருங்க, நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூலோகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க. வியாதியஸ்தர் வந்தார்கள், என்ன அவரிடத்துல மனம் நொந்து போனவர்கள் வந்தார்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்தார்கள். எந்த நிலையில் ஒரு மனிதனை தேவன் அவர் சந்தித்தாரோ அந்த நிலையில் அவர்களை சந்திக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவர்களை தைரியப்படுத்துகிறார், அவர்களை திடப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இங்க கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுப்பேன். அந்த இளைப்பாறுன்ற வார்த்தையில தைரியத்தையும் திட நம்பிக்கையும் உனக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவரிடத்தில் வந்த உடனே அவருடைய வார்த்தையின் ஒரு தொடுதல் எனக்கு தைரியத்தை கொடுக்கும். நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை பாடும் போது, கர்த்தரை நம்முடைய நாவினால் உச்சரித்து அவரை மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னா, அவருடைய வார்த்தையை சொன்ன உடனே அந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த தாக்கம் என்ன பண்ணுதுன்னா தைரியத்தையும் திட நம்பிக்கையும் எனக்கு கொடுக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்ன நாயினூர் உதவ அவளுக்கு இருந்த ஒரே மகன் மரித்து போன உடனே அவள் கண்ணீரில் மிகப்பெரிய கவலையில மிகப்பெரிய துக்கத்தில் அவள் இருந்தாள். இயேசுநாதர் பாருங்கள், அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, ஆண்டவருடைய வார்த்தை அப்படி இருக்கு, அவள் மேல் மனதுருகி அவளை திடப்படுத்துவதற்காக, அவளை தைரியப்படுத்துவதற்காக எது நிமித்தமாய் அவள் தன்னுடைய தைரியத்தையும் திட நம்பிக்கையும் இழந்து போனாலோ அந்த தன்னுடைய குமாரனை மறுபடியும் செத்து போனவனை மறுபடியும் எழுப்பி தன்னை கரம் பிடித்து கொண்டு வந்து தன் தாயினிடத்தில் விட்ட உடனே ஆண்டவர் பார்க்கிறார், அவளுக்கு மறுபடியும் தைரியமும் திட நம்பிக்கையும் வந்ததை கர்த்தர் பார்க்கிறார். நல்லா கவனிங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எந்த காரியத்தை நீங்க இழந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில, எந்த காரியத்தை இழந்தது நிமித்தம் உங்களுக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் உங்கள் வாழ்வை விட்டு போனதோ, இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமா என்ன செய்கிறார்னா அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராய் அதை உயிர்ப்பித்து உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்து, ஆண்டவர் என்ன பார்க்க விரும்புறாருன்னா நீ சந்தோஷப்படுகிறது மாத்திரமல்ல, நான் மகிழ்கிறத மாத்திரம் பார்க்க விரும்பல. ஆண்டவர் என்ன பார்க்க விரும்புறாருன்னா மறுபடியும் நமக்கு தைரியமோ திட நம்பிக்கையும் வந்திருக்கான்னு கர்த்தர் பார்க்கிறார். ரொம்ப விசேஷம் அதுதான். ஏன்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே நம்ம சந்தோஷப்படுறோம், நல்லதுதான். ஆனா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் கையில கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னா இழந்து போனது அவன் கைக்கு வரும்போது மறுபடியும் அதை வைத்து தைரியத்துடன் திட நம்பிக்கையுடன் அதை வைத்து அவன் பெருகப்படுத்த முடியுமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார், நான் சந்தோஷப்படுறேன்னா நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா அதை மாத்திரம் பார்த்துட்டு போயிடாரு. கிடையாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தேவன் கொடுக்கிறார். அப்படியானால்
ஆண்டவர் நான் இழந்து போனதை மறுபடியும் என் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் போது அவர் என்ன பார்க்கிறாருன்னா, பார்க்க விரும்புறாருன்னா, இப்போ நான் கொடுத்ததை வச்சு என் மகன் என் மகள் தைரியமாய் திட நம்பிக்கையாய் இதை பெருகப்படுத்த முடியுமா என்பதை கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த விதவைக்கு அவளுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவளுக்கு இப்ப தைரியம் வந்துருச்சு. மறுபடியும் எழும்பி நின்றுப்பா, மறுபடியும் அந்த ஊரெல்லாம் போய் சொல்லியிருப்பா, இயேசுநாதர் நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், என் வாழ்க்கையில கண்ணீரோட இருந்தேன், இருந்த நேரத்தில் இயேசு என் மேல் மனதுருகி எனக்கு அவர் நன்மை செய்தார். பாருங்க, இங்க 12ஆம் வசனம் சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்கள். எனக்கு அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியம் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. இந்த தைரியமும் திட நம்பிக்கையும் இல்லைனா தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியம், to have access with God will be a difficult one for a person who don't have boldness and confidence in Christ. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதனுக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் இல்லைனா அவன் தேவனோடு சேரும் ஸ்லாக்கியத்தை விசேஷமாய் கருதக்கூடியவனா இருக்க மாட்டான். பிசாசு என்ன பண்ணுவானா, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற சேரக்கூடிய அந்த ஐக்கியம், சேர்ந்திருக்கக்கூடிய ஐக்கியத்துல நமக்கு பயத்தையும் திகிலையும் குற்ற உணர்வையும் கொடுத்து ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்துல நமக்கு வரக்கூடிய தைரியமும் திட நம்பிக்கையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் தொடர்ந்து அவன் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான். அங்கே பாருங்க, தாவீது கோலியாத்தை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா, தேவன் மேல் உள்ள விசுவாசத்துல அவன் உறுதியாய் நின்ற போது, அவன் நல்ல ஸ்திரமான போது, ஏன்னா எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. சவுல் பயந்து இருக்கிறான், தாவீதுடைய சகோதரர்கள் பயந்து இருக்கிறார்கள், அங்க யுத்த சேனை இஸ்ரவேலுடைய யுத்த சேனையே பயந்து இருக்கிறது. தைரியம் இல்லாமல் திட நம்பிக்கை இல்லாமல் இருந்த போது இந்த தாவீது மாத்திரம் தேவனை விசுவாசிக்கிறவனாய் இருந்தான். இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிக்கிறவனாய் இருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில் தேவன் மேல் உள்ள விசுவாசம் கூட கூட அவனுக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் கூடிக்கொண்டே இருந்தது. கோலியாத் அவனை பார்க்கும்போது ஒரு சின்ன அவனை ஒரு பொருட்டாவே மதிக்கல கோலியாத்து. ஆனா ஆண்டவர் பாருங்க, சத்ரு மதிக்கக்கூடிய பொருட்டா எண்ணக்கூட முடியாமல் இருக்கக்கூடிய ஒன்றை வைத்து ஆண்டவர் நமக்கு விரோதமாய் செயல்படுகிற சக்தியை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுத்துச்சு. அதனால்தான் அவன் என்ன பண்றான், கோலியாத்தை எதிர்கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுது. அவன் கோலியாத்தை எதிர்கொண்டு போகிறான். He ran towards Goliath. கோலியாத் இருக்கிறதுக்கு நேரம் அவன் ஓடி போகிறான். எப்படி யோசித்து பாருங்க. இதுக்கு முன்னாடி யுத்த அனுபவம் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை யுத்தம் பண்ணது இல்ல, இது வரைக்கும் அவன் யுத்தம் பண்ணது எல்லாம் மிருகத்தோட தான் யுத்தம் பண்ணி இருக்கிறான். முதல் முறை வாழ்க்கையில the first time அவனுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு விரோதமா யுத்தம் பண்ண போகிறான். அந்த மனுஷனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்போது அவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது யோசித்து பாருங்க. நீங்க செய்யக்கூடிய காரியம் ஒரு புதிய காரியமா இருக்கலாம், நீங்க அனுபவிக்கக்கூடிய சவால்கள் ஒரு புதிதா இருக்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத ஒன்றா இருக்கலாம். அந்த செய்யக்கூடிய அந்த புதுமையான காரியத்துல எனக்கு தைரியம் இல்லைன்னா நான் அந்த காரியத்துல வெற்றி பெற முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையில் அது புதுமை அவனுக்கு. அதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அவன் கோலியாத்தை பார்க்கறான். ஒரு மனுஷனோட யுத்தம் பண்ண போகிறான். அவன் ஒரு மனுஷனோட யுத்தம் பண்ண போகும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் எதிர்கொண்டு அவனுக்கு நேராக ஓடினான் என்று சொல்லி இருக்கிறது. தாவீதுக்கு நேராக ஓடி யுத்தம் பண்ண போனான். எவ்வளவு பெரிய தைரியம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையை பார்த்து நம்ம ஓடி போகிறோமா, எதிர்கொண்டு போகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு வருகிற தோல்வியை கண்டு பயந்து ஓடுகிறேனா, நான் போய் என்னை மறைத்துக் கொள்கிறேனா, இதான் என் வாழ்க்கை, இப்படிதான் இருக்க போகுது, இதான் நஷ்டம், இப்படிதான் என் வாழ்க்கை நஷ்டத்துல இருக்க போகிறது என்று நான் ஓடி போகிறேனா, அல்லது நான் எதிர்கொண்டு போய் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் தைரியமும் திட நம்பிக்கை எனக்கு இருக்கிறதா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், நன்மைகளை வைத்திருக்கிறார். நாம் அதை சுதந்தரிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். நான் ஒரு கோழையாய் நான் பயந்து ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையை போய் எடுக்க திராணி இல்லாதவனாய் இருக்கும் போது, ஆண்டவர் என் வாழ்வுக்கு வைத்திருக்கிற நன்மை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாலும் அதை அனுபவிக்க தெரியாமல் இருப்பேன் என்று சொன்னால், என்னை போல ஒரு பரிதாபமான நபர் யாருமே இருக்க முடியாது.
தாவீது எதிர்கொண்டு போய் அவனுடைய ஜெயத்தை அவன் எடுத்தான். அதுக்கு காரணம் தேவன் மேல் அவன் வைத்த விசுவாசம். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள தேவனுடைய தைரியத்தையும் திட நம்பிக்கையும் உண்டு பண்ணுச்சு. சத்ரு எவ்வளவு பெருசா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சத்ரு அவன் இருக்கிறானோ அவ்வளவு எளிதா அவனை வீழ்த்த முடியும் என்பதை அவன் விசுவாசித்தான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்ரு பெரிதா இருக்கா, ரொம்ப பெருசா இருக்கா, உங்களால எதுவுமே செய்ய முடியாததா இருக்கிறதா, சந்தோஷப்படுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்களுக்காக கிரியை செய்யும் போது, உங்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி உங்களை நிக்க வைக்கும் போது அந்த சத்துரு நிச்சயமாய் கீழே விழுவான். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு முன்பதான் நிக்கிற சத்துரு நிச்சயமாய் கீழே விழுவான். ஜெயம் உங்களுடையதாய் மாறும். அதுக்கு எனக்கு தேவை என்னன்னா, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய வேல் வைக்கிற நான் விசுவாசம் எனக்கு என்ன தருதுன்னா, தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுக்கிறது. பாருங்க, சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்தா இன்னும் உங்களுக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் கர்த்தர் கொடுக்க உதவி செய்வார். எல்லாம் திருப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து அதில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். அந்த 14ஆம் வசனத்துல பாருங்கள், அங்க 16ஆம் வசனத்துல பார்ப்பாங்க, அந்த கடைசியில சொல்லி இருக்கிறது, தைரியமாய் கிருபாசத்தின் அண்டே சேர கடுவோம். பாருங்க, ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள அவர் மேல் உள்ள விசுவாசம் நம்ம என்ன பண்ணுகிறதுனா, அவருடைய கிருபாசனத்தின் அண்டே தைரியமாய் சேரக்கூடியவர்களாய் மாறும். அதுக்கு என்ன, ஏன் தைரியமா கிருபாசனம் அண்டே நாம் வர முடிகிறது? அங்க பாருங்க, 14ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. 14ஆம் வசனத்துல பரலோகத்துக்கு போன தேவகுமாரன், அதுல அந்த எல்லா வார்த்தைகள் இருக்கு. ஆனா சில நான் குறிப்பிட்டு சொல்ற வார்த்தைகளை நீங்கள் மாத்திரம் குறித்து வைத்தீங்கன்னா நான் சொல்ற அந்த கனெக்ஷன் உங்களுக்கு புரியும். அங்க பாருங்க, கிருபாசனத்தண்டே தேவனுடைய கிருபை உள்ள சிங்காசனத்துக்கு முன்பதாக தைரியமா என்னால போக முடிகிறது. ஏன் போக முடிகிறது? 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்துக்கு போன தேவகுமாரன். இந்த தேவகுமாரன், பரலோகத்துக்கு போன தேவகுமாரன் இந்த பூலோகத்தில் வந்து தகுதி இல்லாத என்ன, பாவியா இருந்த என்ன, அவர் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுவி என்னை தூய்மையாக்கி என்னை அவருடைய பிள்ளையாய் மாத்தினதினாலே இப்போ இயேசு என்னும் நாமத்தினாலே நான் தைரியமாய் கிருபாசனந்தே நான் சேர முடிகிறது. அங்க பாருங்க, 15ஆம் வசனத்துல பாருங்க, பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய விருப்பங்களை புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆசாரியர் அல்ல. நமக்கு முன்பதாக பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய உணர்வுகளை அவர் புரிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய போராட்டம் அவருக்கு தெரியும். ஏன்னா இதே போராட்டமான உலகத்தில் தான் அவர் வாழ்ந்து இந்த மனிதனுக்கு, இந்த மனுஷனுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காக பரலோகம் சென்ற தேவகுமாரன். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்ற கிருபையின் சிங்காசனத்தண்டே நான் தைரியமா போக முடிவதற்கு காரணம் என்னன்னா, எனக்காக பூலோகத்தில் வந்து எனக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்து, எந்த மனுஷனுக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்ததோ அந்த மனுஷனுக்கு தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை கொடுத்து, அப்படிதான் வேதம் சொல்ல. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, நம்பிக்கை இல்லாதவர்களா இந்த உலகத்தில் நாம் இருந்தோம். தேவன் இல்லாமல், தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் என்ன செய்தாரா, அவர் மேல் நம்பிக்கையை கொடுக்கிறார், அவர் மேல் விசுவாசத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த விசுவாசம் உண்டு பண்ணின தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய உணர்வுகளை பரிதபிக்க முடியாத ஒரு ஆசாரியர் அல்ல, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர், நம்முடைய போராட்டங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர். அவர் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து சகல போராட்டங்களையும் ஜெயம் கொண்டு அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரலோகம் அவர் சென்றிருக்கிறார். அவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவர் மூலமாய், இந்த இயேசுவை விசுவாசிப்பதின் மூலமாய் இந்த கிருபையின் சிங்காசனத்துக்கு நான் தைரியமாய் வருகிறேன். அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப எளிதாக சொல்லணும்னா பாருங்க, அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போனோன்னா தன்னை ஆயத்தப்படுத்தணும், தன்னை சுத்திகரிக்கணும், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்யணும். பயபக்தியோட வருஷத்துக்கு ஒரு முறை அவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அவனுக்கு இருக்கிற கலக்கத்துக்கும் திகிலுக்கும் அளவே இல்லை.
என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய உடையிலேயே சில சிம்டம்ஸை வச்சுருக்காங்க. அந்த உடையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடுப்புலலாம் அந்த அந்த உடையில் அந்த பெல்ட்ஸ் தொங்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலில் ஒரு சங்கிலி மாதிரி கட்டி அந்த சங்கிலியில் மணி கொண்டு வச்சுருப்பாங்க. அப்போ இந்த பிரதான ஆசாரியர் இந்த மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அவர் தேவனோட பேசும்போது அவர் நடக்கிறாரு, அசையில் என்ன பண்ணலான்னா அந்த மணி சத்தம் கேட்கும். இந்த மணி சத்தம் கேட்கலன்னா என்ன புரிஞ்சுக்கலான்னா உள்ளே போனவர் காலி, அவர் உயிரோடு இல்லை அப்படின்றத அறிந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க ஜனங்க அந்த அந்த சங்கிலியை பிடித்து அவரை வெளியே எழுப்பார்களா. அதனால யோசித்து பாருங்க, அவர் இன்னைக்கு நாளைக்கு அந்த மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளே போகிறான்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஆசாரியர் பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி என்ன அவர் இந்த மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளே நாளைக்கு உள்ளே போகிறாருன்னு வைங்களேன், இன்னைக்கு அவருடைய வீட்டில் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி இருப்பார்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாரா? அவருக்குள்ளே ஒரு திகிலும் பயம் இருந்துட்டு இருக்கோம். நாளைக்கு உள்ளே போயிட்டு நான் வெளியே வருவேனா உயிரோட? அந்த பயம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். என்ன பிள்ளைங்கள்லாம் பிடிச்சி குடும்பத்தெல்லாம் கட்டி பிடிச்சி சொல்லுவார், ஐயோ நான் போகிறேன் வருவேனா தெரியாது, வாங்க கடைசி அவங்களோட உட்காந்து பேசிக்கிறேன், உங்களோட உட்காந்து நான் உறவாடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். அதே முறைமை ஆண்டவர் இன்னைக்கு வச்சுருந்தாருன்னு வைங்களேன், இன்னைக்கு நீங்கள் நேற்று ஏன்னா இன்னைக்கு காலைல சர்ச்சைக்கு வரீங்கன்னா நேற்று நைட் உங்கள் வீட்டில் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன எல்லாம் உட்காந்து ஐயோ சர்ச்சைக்கு போகிறோம், உயிரோட வருவோமா வரமாட்டோமான்னு தெரியல, என்ன ஆகுமோ தெரியாது, இதான் கடைசியாக நான் பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ, என்ன பேசாதவங்களாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா நாளைக்கு வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது, ஏன்னா ஆலயத்துக்குள்ளே போனால் மகாபரிசுலத்துக்கு போனால் என்ன நடக்கணும்னே நமக்கு தெரியாது. அப்படியே வந்திருக்கிறோம். நான் ஊழியக்காரன் என்ன நேற்று ஆயத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு பலிபீடத்தில் வந்து நிற்கிறேன், என் குடும்பத்தை கட்டி பிடிச்சிட்டு ஐயோ நான் திருப்பி வருவேனான்னு தெரியாது அப்படின்னு நான் அழுதுனா எப்படி இருக்கும்? என்ன அது நல்லா இருக்காது. அது என்ன இல்லை, தைரியம் இல்லை, ஒரு திட நம்பிக்கை இல்லை. ஆனா இங்க ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து குறைவுள்ள மனிதர்களாக இருக்கிற நமக்காக நம்முடைய குறைவை நீக்குவதற்காக நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நம்முடைய போராட்டங்களை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்ததின் நிமித்தமாய் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இப்போ நான் எப்படி வரேன் கர்த்தருடைய சமூகத்துல, இயேசுவின் நாமத்தினால எப்படி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறேன்? தைரியமாய் நான் வருகிறேன். எத்தனை பேர் தைரியமா இந்த காலையில் வந்திருக்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு? ஆமென். என்ன எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் எவ்வளவு குறை இருந்தாலும் தைரியமா வரும். ஏன்னா நமக்கு என்ன ஒரு தைரியம்? இயேசுநாதர் இன்னமும் மன்னிக்கிறவர் என்கிற ஒரு தைரியம் தான். அன்னைக்கு அப்படிலாம் அந்த தைரியம் இருக்க முடியாது. பழைய பாட்டு முறைப்படி அந்த தைரியம் கிடையாது. அந்த தைரியத்தையும் திட நம்பிக்கையை நமக்கு கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆண்டவரை தேட, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காத்திருப்பதுக்கே அவர் எனக்கு தைரியத்தின் திட நம்பிக்கையும் கொடுத்திருப்பாருனா யோசித்து பாருங்க. நான் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் எனக்கு தைரியத்தின் திட நம்பிக்கையும் கொடுக்க போகிறது ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அதான் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தைரியமாய் கிருபையின் சிங்காசனண்டே சேர கடவோ. ஒரு பயமும் நமக்கு இல்லை. இன்னைக்கு நமக்குள்ள எந்த பதட்டமும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது விடுதலையோடு இயேசுவே என்று கூப்பிடுகிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம். இந்த ஸ்லாக்கியத்தை, இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த இயேசுவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன்? இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஸ்லாக்கியத்தை இயேசுவே எனக்கு நீர் பெற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதை ஆண்டவர் எதற்காக பெற்றுக் கொடுத்தார்னா, வெறும் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது தைரியத்தோட வர்றதுக்கு மாத்திரம் இல்ல, நான் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் எனக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் உண்டாகணும். என் குடும்பத்தில் ஒரு காரியம் செய்யறேன்னா, என் தொழில ஒரு காரியம் செய்யறேன்னா, ஒரு வேலையில ஒரு காரியம் செய்யறேன்னா, எதிர்காலத்துக்காக ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா, அதுல என்ன இருக்கக்கூடாதுன்னா பயமும் திகிலும் எனக்கு இருக்கக்கூடாது. மாறாக தைரியமும் திட நம்பிக்கையோடு நான் செய்யக்கூடியவனாய் தேவன் என்னை இருக்க விரும்புகிறார். அப்போ ஆண்டவருடைய தைரியமும் திட நம்பிக்கை நமக்கு வரும்போது நிச்சயமாய் நாம் எடுக்கக்கூடிய பிரயாசங்களில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கக்கூடிய பொறுப்பில் நிலையில வெற்றி சிறக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். என்ன பாருங்க, இன்னொரு இடத்துல சொன்ன சில காரியங்களை புரிந்து கொள்ள வசதியா இருக்கும். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்ற சில வாக்குத்தத்தங்களை பண்ணி ஆண்டவர் அவனுக்கு சில உடன்படிக்கையை ஆண்டவர் அவனோடு செய்கிறார். அதுல பாருங்க 18ஆம் வசனத்துல அங்க நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அங்கே 2 மாறாத விசேஷங்களினால் ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, ஆபிரகாமுக்கு நான் பொய் உரையாத தேவன் என்று ஆண்டவர் காட்டுறார். பாருங்க,
அது ரொம்ப விசேஷமா 2 மாறாத விசேஷங்கள். அதுனா 2 மாறாத விசேஷங்கள். 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும் படிக்கு எவ்வளவேனிலும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். 2 மாறாத விசேஷங்கள். என்ன 2 மாறாத விசேஷங்கள்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 1, கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அது மாறாது. 2வது, கர்த்தர் நம்மோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை, வாக்குத்தத்தம், அது 2மே மாறாது. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல இந்த 2 காரியத்தை செய்கிறார். ஆண்டவர் அவனோடு பேசுறாரு, ஆண்டவர் அவனுக்கு ஆணை இடுகிறார். யார் பேர்ல? தம்முடைய பேரில். அவரிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று தம்முடைய பேரில் அவனுக்கு ஆணை இடுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், இது 2மே வாழ்க்கையில மாறாது. இது 2ம் மாறாதுன்னு நமக்கு நிச்சயம் இருக்கணும். தைரியமும் திட நம்பிக்கையும் வந்து எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தை மாறாது. நான் தான் மாறிட்டு இருப்பேன் அங்கங்க. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு என் வாழ்க்கையில மாறுவதில்லை. வாக்குரைத்தவர் பொய் உரையாதவர். பொய் உரையாத தேவன் எனக்கு வாக்குரைத்திருக்கிறார். என்ன மாறினாலும் அவர் சொன்ன வாக்கின்படியே எனக்கு எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க இந்த காலை வேளையில? அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்துக்கு விரோதமா உங்க சூழ்நிலை இருக்கலாம், எதிர்மாறாய் உங்க நிலை இருக்கலாம். அது ஒரு நாளும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நான் நம்ப வேண்டும். என்ன நம்ப வேண்டும்? என்னுடைய ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க 18ஆம் வசனத்துல ஆரம்பத்துல பாருங்க, அங்க சொல்லியிருக்கு, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்தோம். பாருங்க, நமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொண்டு. நமக்கு முன்னாடி என்ன நம்பிக்கை? ஆண்டவர் சொல்ற இந்த காலையில் 2 மாறாத விசேஷங்கள். 1 அவருடைய வார்த்தை, இன்னொன்னு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்மோடு பேசுற வார்த்தை, அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு. இது 2மே என்ன பண்ணாதான்? மாறவே மாறாது. பொய் உரையாத தேவன். அப்ப அதுல அவர் மாறுவதே இல்லை. பாருங்க 19ஆம் வசனம் சொல்றாரு, மாறாமல் இருப்பதுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் அஸ்திமாரமா சொல்றதுன்னா சொல்ற பாருங்க 19ஆம் வசனத்துல, ஆத்துமாவுக்கு அது நங்கூரமா இருக்குமா? அது எப்படின்னா, ஒரு படகுல இருக்கிற ஆங்கர் மாதிரி அது போட்டா எப்படி அது அந்த படகுக்கு அது நங்கூரமா இருக்கோ, காத்தடிக்குதுன்னு பாருங்க. கடல்ல பார்க்கும்போது என்ன சில விண்டு, ஒரு ஹார்பிளான விண்டு வரும்போது, ஆக்ரோஷமான காத்து அங்க அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படகு ஓட்டுறவங்க அந்த அந்த நங்கூரத்தை இறக்கி விடுவாங்க. அந்த நங்கூரம் இறங்கி அது போய் கீழே இருக்கும்போது என்ன ஆகும்னா, என்ன காத்தடிச்சாலும் காத்தடிக்கிற திசைக்கு என்ன பண்ணாது? படகு அலையாது, அப்படி இப்படியும் போகாது. நங்கூரம் இல்லைன்னா என்ன ஆகும்னா, காத்தடிக்கிற திசைக்கு படகு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, காத்தடிக்கிற திசைக்கெல்லாம் போறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் இயேசு மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை, அவர் மேல் வைக்கும் விசுவாசம் நமக்கு தைரியத்தின் திட நம்பிக்கையும் கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் மாறாதவர், அவர் எனக்கு கொடுத்த வாக்கில் மாறாதவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் போது, அதை நங்கூரம் போல நான் பிடித்து கொள்ள வேண்டும். என்னன்னா மாறலாம் ஆண்டவரே, எது வேணாலும் என்னை சூழ எல்லாம் மாறலாம், ஆனா எனக்கு நீ சொன்னது ஒருபோதும் மாறாது, சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறீர் என்று அவரை அதிகமாய் பற்றி பிடித்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, அதுதான் ரொம்ப மேன்மையான ஒரு அனுபவம். 20ஆம் வசனத்துல பாருங்க, அங்க சொல்லியிருக்க பாருங்க, நமக்கு முன் ஓடினவர் ஆகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நமக்கு முன்னாடி ஓடி இருக்கிறார். நமக்கு முன்பதாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த ஆண்டவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தைரியமாய் திட நம்பிக்கையா இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா, எனக்கு ஒன்று வாக்கு பண்ணியிருந்தார்னா, கண்டிப்பா அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். இந்த காலையில அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. 1 ஆண்டவர் காட்டுறார் தைரியம் வரும். எப்படி தைரியம் வருதுன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு சென்றிருக்கிற ஆண்டவர் இயேசு என்னை இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் தைரியமாய் வர பண்ணியிருக்கார். 2வது அங்கே நம்ம பார்த்தோம், அங்கே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 6ல் பார்த்தோம். 2வது என்னன்னா, அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு மாறாமல் இருக்கிறதுனாலே நான் தைரியமாய் திட நம்பிக்கையா இருக்கலாம். இன்னொரு இடத்துல பாருங்க,
எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்றாரு? எபிரேயர் 10ல் நம்ம பார்க்கும்போது 19ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய பிரசனத்துக்குள் வருவதற்கு தைரியமாய் நம்மை நடத்தி சொல்கிறார். 19ஆம் வசனம். 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தைரியமா வர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கிருபை உள்ள சிங்காசனம் முன்பே தைரியமா வர முடிகிறது. இங்க ஆண்டவர் சொல்றார், இரண்டாவது அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்கு நமக்கு இருப்பதினால் தைரியமாய் நாம் அவரை பற்றி கொள்ள முடியும், அவர் மேல் நம்பிக்கை வைக்க முடியும். இங்க ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள எப்படி வருகிறோமா? 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாகிறது என்று சொல்லி இருக்கிறது. அப்புறம் 21ஆம் வசனத்துல பாருங்க, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலே, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியா இருக்கிற மகா ஆசாரியர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராய் இரட்சகராய் இருக்கிற வரைக்கும், அவருடைய அதிகாரம் செயல்படுகிற வரைக்கும் நிச்சயமா நான் எப்படி வரலாம்? தேவ பிரசன்னத்துக்கு தைரியமா வரலாம். அங்க பாருங்க 22ஆம் வசனம் பின்புறத்துல சொல்லி இருக்கிறது, பூரண நிச்சயத்தோடு சேர கடவோ. இந்த வார்த்தைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன நமக்கு இப்ப கொடுக்குதுன்னா, ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் போது தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுக்கிறது. அப்ப நான் இன்னைக்கு இந்த காலைவேளை கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற வார்த்தை, உங்க வாழ்க்கையில் தேவன் கொடுக்க விரும்புகிற அந்த தைரியத்தையும் அந்த திட நம்பிக்கையும் நிறுத்துகிற எதுவானாலும் அதை வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிய வேண்டும். நல்ல கவனிங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவரை விசுவாசிப்பதின் மூலமாய் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த தைரியம் திட நம்பிக்கையை நிறுத்துவதற்கு உங்கள் எண்ணமோ உங்கள் செயல்களோ உங்களுடைய காரியங்களோ எது அவரை அவர் மூலமாய் வருகிற தைரியமும் திட நம்பிக்கையும் நிறுத்த பிசாசு எந்த ரீதியில் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டாலும், நான் தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்னா அதை தூக்கி எறிந்து போடக்கூடியவனா இருக்கான். அப்படி போட்டாதான் எனக்கு என்ன வரும்னா, தைரியமா சில காரியங்களை பேச செய்ய கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். இல்லைன்னா என் பேச்சிலேயே தைரியம் இருக்காது, நான் செய்யக்கூடிய காரியத்துல ஒரு நிச்சயம் இருக்காது, பூரண நம்பிக்கை இருக்காது, திட நம்பிக்கை இருக்காது. திட நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஒரு மனுஷன் காரியம் செய்யும் போது அவன் செய்கிறதுல எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண கிருபை செய்வார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரயாசத்திலும் தேவனை வித்தியாசப்படுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லுங்க? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தந்திருக்கிற எல்லா பொறுப்புகளிலும் ஆண்டவரே நான் வித்தியாசமாய் செயல்பட ஆண்டவர் உம்முடைய தைரியமும் திட நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் வேகமாய் சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். How can you show that you have boldness and confidence in God? தேவனுக்குள்ள எனக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் இருக்குன்னு எப்படி காட்ட முடியும்? எதன் மூலமா நான் அறிந்து கொள்ள முடியும்? எந்த அனுபவம் எனக்கு இருந்தா கண்டிப்பா நான் தேவனுக்குள்ள தைரியமா திட நம்பிக்கையா இருக்கிறேன் என்பதை காண்பிக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன? வேகமாய் சில காரியங்களை சொல்றேன். முதலாவது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க, நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 10:23 வாசிப்போமா எல்லாரும்? அல்லாமலும் நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதின் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்கள், உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அதுல ரொம்ப முக்கியமானது, நாம் பண்ணுகிற அறிக்கையில எப்படி இருக்கணுமா? உறுதி உள்ளவர்களாய் இருக்கணும். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தேவ தைரியமும் திட நம்பிக்கையும் உங்களுக்குள்ள செயல்படுகிறது காட்டுறதுக்கு அடையாளம் என்னன்னா, எப்படி இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும்னா, என்னுடைய அறிக்கையின் மூலமாகவே நான் அறிந்து கொள்ள முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தைரியமா திட நம்பிக்கையா கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்றத என் அறிக்கையின் மூலமாகவே நான் அறிந்து கொள்ள முடியும். நான் எப்படி பேசுறேன், எப்படி சொல்றேன், என்ன சொல்றேன், அதை வச்சே நான் என் வாழ்க்கையில அறிந்து கொள்ளலாம் என்கிட்ட ஆண்டவருடைய தைரியமும் திட நம்பிக்கையும் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அறிக்கை ரொம்ப முக்கியமானது? போன வாரத்துக்கு கூட இந்த பாயிண்ட் நான் டச் பண்ணேன். மறுபடியும் இன்னைக்கும் அந்த காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார்னா, ஏதோ உங்க வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியும் அதை பலப்படுத்த சரி செய்ய விரும்புகிறார். நல்ல கவனிங்கள், ஏன் இந்த அறிக்கை ரொம்ப முக்கியம்? நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிறோம், ஜீவனையும் மரணத்தையும் நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அப்ப இந்த நாவின் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா, ஜீவனை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு, மரணத்தை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு. நல்ல கவனிங்கள்,
ஒரு உதாரணத்தை சொன்னால் கொஞ்சம் விளங்கிக்கலாம். வீட்டில் குழம்பு வைக்கிற தாய்மார்களே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குழம்பு வச்சுட்டு அது ருசியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கையில் எடுத்து கொஞ்சம் ஊற்றிப்பாங்க. அப்படி கொஞ்சம் ஊற்றிட்டு அது என்ன பண்ணுவாங்க? அப்படியே போடுவீங்க. என்ன பண்ணுவீங்க? நாக்கில் அப்படி ஒரு வழி வலிப்பாங்க பாருங்க. அதில் தான் என்ன பண்ண முடியும்னா ருசியை கண்டுபிடிக்க முடியும். அந்த நாக்கில் அந்த என்ன நீங்கள் செஞ்ச குழம்பு பட்ட உடனே பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புது. என்ன சிக்னல் அனுப்புது பிரெயினுக்கு? நல்லா இருக்கு, நல்லா இல்லை. நல்லா இல்லைன்னா உடனே வாய் துப்பிடுது. அது நல்லா கவனிங்க. நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுது? வாய் உடனே என்ன துப்பிடுறோம் அது. அப்போ நல்லா கவனிங்க. ஒரு ஒரு சாப்பிட்ற பொருளுக்கே இந்த நாக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை கடவுள் கொடுத்துருப்பாருன்னா, நான் சொல்கிறேன் அதே செயல்தான் உங்கள் வாழ்க்கைக்கும் ஆண்டவர் உரியதாய் காட்டுகிறார். நான் என் வாழ்க்கையில் பேசுகிற வார்த்தை தேவன் விரும்பாத வார்த்தையை நான் அறிக்கை இடுகிறவனா இருப்பேன்னா அது என் வாழ்க்கையில கசப்பை தான் கொண்டு வரும். அது என் வாழ்க்கையில வெறுமையை தான் உண்டு பண்ணும். தைரியத்தை கொண்டு வராது, திட நம்பிக்கையை கொண்டு வராது. நல்லா யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் இந்த காலவேளை நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நம்முடைய அறிக்கையை அதான் அங்க சொல்லியிருக்க பாருங்க. நாம் பண்ணுகிற அறிக்கை என்ன பண்ணுமா? பற்றி கொண்டு அசையாதவர்களா இருக்கணும். இப்ப நல்லா கவனிங்கள். ஏன் அறிக்கை பண்ணோம்? நான் கொஞ்சம் யோசித்தேன். ஆண்டவர் அறிக்கைன்னா ஆண்டவர் சொல்றத நான் என் வாயினால சொல்றேன். என்னை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ, என்னை குறித்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் என்ன பண்றேன்? என் வாழ்க்கையில என் வாயினால சொல்றேன். பாருங்க, இதுல ரொம்ப விசேஷமானது என்னன்னா, நான் ஆண்டவர் சொல்றதை என் வாயில நான் என்னுடைய வாயினால் உச்சரிக்கும் போது அந்த அறிக்கையை என் காது கேட்கணுங்க. நல்ல கவனிங்க. நான் என்ன குறித்து தேவன் என்ன சொல்ல விரும்புறாரு அதை நான் சொல்லும் போது என் காது அதை கேட்கணும். என் காது அதை கேட்டாதான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னா, நான் என் வாயினால என் ஆண்டவர் எனக்கு கொண்டு செய்யக்கூடிய காரியத்தை சொன்னதை என் காதால கேட்டதை ஆண்டவர் இப்ப என்ன பண்றாருன்னா, என்னை கொண்டே அவர் தம்முடைய தைரியத்தை எனக்கு கொடுத்து, அவர் தம்முடைய திட நம்பிக்கை எனக்கு கொடுத்து என்ன பண்றாருன்னா, என்னை தைரியமானவனாய் திட நம்பிக்கை உள்ளவனாய் என்னை குறித்து தேவன் என்ன சொல்ல வைத்தாரோ, என் காது என்ன கேட்டதோ அதையே கர்த்தர் என்னை கொண்டு செய்ய என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க இந்த காலை வேளையில? அதான் சொல்லணும். வாயை திறந்து என்ன சொல்லணும்? நம்முடைய வாழ்க்கையில என்னை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி, அதான் நம்ம போன வாரத்தை பார்த்தோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பார்த்தோம். 5ஆம் வசனத்தை என்ன பார்த்தோம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. 6ஆம் வசனம், ஆகையால் நாம் தைரியம் கொண்டு மனிதன் எனக்கு விரோதமா என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நல்ல கவனிங்கள். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்றேன்? ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, எல்லாரும் கைவிட்டு போகிறது போல எனக்கு இருந்தாலும் என் வாயை திறந்து நான் என்ன சொல்லனா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தாவே, நீர் என்னோடு இருக்கிறீர் என்று நான் மறுபடியும் அதை எடுத்து சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்ப என்ன நடக்கிறதுனா, நான் அதை சொல்லும் போது ஆண்டவர் மறுபடியும் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு பலனையும் தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுக்கிறார். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அதுதான் இல்லை. சோர்ந்து போகிற நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். 43ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆத்துமாவே ஏன் தயங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய், உன் தேவனில் நம்பிக்கையாயிரு. அதான் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஏன் கலங்குற அப்படி நம்ம ஆத்துமாவை பார்த்து நம்ம சொல்லணும். ஏன் கலங்குற, ஏன் தயங்குற? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரே. என்னைக்காவது நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் நம்ம பார்த்து அப்படி சொல்லி இருக்கிறோமா? சோர்ந்து போகிற நேரத்தில் அது சொல்லாததுனால பிசாசு ஏறி உட்கார்ந்துக்கிறான் நம்முடைய சோர்வுல. சொல்றாங்க, சோர்ந்து போகிற நேரத்தில் தான் ஏதோ அமுக்குற மாதிரி இருக்கு பாஸ்டர் அப்படின்னாங்க. அமுக்குவான் நல்ல பிசாசு. அவனுக்கு அமுக்குற ஊழியத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். சிலரை போய் அமுக்கு, அப்போதான் கொஞ்சம் அது வேலை செய்யும் அப்படின்னு அமுக்குற ஊழியத்தை கொடுத்துட்டாரான்னு தெரியல. சிலர் சொல்லுவாங்க ஏதோ ஒன்று அமுக்குது, எழும்ப முடியல. அதுக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவர் சொன்னதை நான் சொல்ல தவறினதுனால. பாருங்க, 91ஆம் சங்கீதத்தில் ரொம்ப அழகாங்க சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்க. 91ஆம் சங்கீதத்தை இப்போ 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பாருங்க. 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் அங்க என்ன சொல்றாரு பாருங்க சங்கீதக்காரன். 91ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்துல என்ன சொல்லணும்?
நான் கர்த்தரை நோக்கி என்ன சொல்றாரு? வாசிப்போமா? எல்லாரும் வாசிப்போமே. 2ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். இதுதான் நம்மளை சொல்ல வைக்க விரும்புறார் ஆண்டவர். நம்ம வாயில திறந்து எல்லாரும் இணைந்து வாசிப்போம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமாகவும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகல் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லணும்? நான் கர்த்தரை நோக்கி என்ன சொல்லுவேன்? நம்முடைய வாயை திறந்த இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சொல்லணும். சோர்ந்து போகிற நேரத்தில், தோல்விகள் நம்மை வந்து நம்முடைய வாழ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் என் வாயை திறந்து நான் இதை சொல்லணும். இது சொன்னாதான் தைரியம் வரும். இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்ல சொன்ன கர்த்தரை நோக்கி நான் சொல்லுவேன். நீரன் அடைக்கலம், நீரன் கோட்டை, நீரன் கேடகம், நான் நம்பி இருக்கிற துருகம் ஆண்டவரே. நம்முடைய வாயை திறந்து சொல்லணும் ஆண்டவரிடத்துல. பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன சொல்றோம்? கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய இலக்கை என்னுடைய குடும்பம் நிறைவேற்றும். கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள டெஸ்டினிய, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய டெஸ்டினிய, லக்கை, நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லணும். ஒரு அம்மா கூட்டு வந்து ஒரு பையனை முன்னாடி வச்சுட்டு சொல்லுது. இந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் இவன் ஒன்றுத்துக்குமே லாய்க் ஆக மாட்டான் பாஸ்டர் அப்படின்ச்சு. அந்த பையன் பரிதாபமா அந்த அம்மா மூஞ்ச பார்க்குறான். இந்த அம்மா சொல்லும் போது அவன் மூஞ்ச பார்த்துட்டே இருந்தான். 2-3 வாட்டி அந்த அம்மா வந்து, ஒன்றுத்துக்கும் லாய்க் ஆக மாட்டான் பாஸ்டர், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, தண்ட சோறு அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்து அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு சொன்ன, என்ன பார்த்து சொன்னான், பாஸ்டர் எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி என்னை பார்த்தா அவங்கள ஞாபகம் வருது போல அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க தண்டமா இருந்தது என் மூலம் பார்த்துக்கிறாங்க, ஒன்றுக்கும் லாய்க்கெல்லாம் இருந்து என் மூலமா பார்த்துக்கிறாங்க. அவன் பிள்ளை, அவங்களுக்கு பிறந்த பிள்ளை நான் எப்படி இருப்பேன் அப்படின்றான் அவன். சில நேரத்தில் நம்ம சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, கணவரை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, நம்முடைய தொழிலை குறித்து. என்ன, பிசாசு நமக்கு விரோதமா செயல்பட வருவான். எப்படி வருவானா, இந்த வாயை மாத்தி பேச வைப்பான் பிசாசு. ஜீவனை பேசாம மரணத்தை பேச இந்த நாவை பிசாசு பயன்படுத்துவான். சண்டை வருவதுக்கு காரணம் என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுக்குன்னா ஜீவனையா பேச வைக்கிறான், மரணத்தை பேச வைப்பான் வாயில. என்னத்தை செஞ்ச இன்னைக்கு? வீட்டுல சும்மா தானே இருக்கிற, இதை விட உனக்கு என்ன வேலை? இது வந்து ஜீவனை பிறப்பிக்கிற வேலை, சண்டையை உண்டாக்குற வேலை இது. இந்த வார்த்தை என்ன பண்ணோம்னா, சண்டையை உண்டு பண்ணோம், குழப்பத்தை உண்டு பண்ணோம். மரணம்னு சொன்னா லிட்டரலா நீங்க டெத்ன்னு நினைச்சிடக்கூடாது. பிசிக்கல் டெத்தை மாத்திரம் இல்லை, உயிரோட இருக்கும் போதே எல்லாவற்றையும் மரணத்தை போல ஒண்ணுமே செயல்படாம வாய்க்கக்கூடிய காரியத்தை வாய்க்காமல் போக பண்ணக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் அவர் சொல்லுகிறார், அவர் செய்கிறார். இப்ப என்ன பண்ண வைக்கிறார்னா, அவர் என்னை குறித்து சொன்னதை என் மூலமா என் வாயால சொல்ல வச்சு நான் சொல்றத என் காது கேட்கணும். என் காது கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, என்னை கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய தைரியத்தினாலே, அவர் கொடுக்கக்கூடிய திட நம்பிக்கையினாலே என்னை பலப்படுத்தி, என்னை கொண்டே அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்க கர்த்தர் என்னை நாள்தோறும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கலனா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் விரும்புகிறபடி ஜெயிக்க நம்மால முடியாது. பாருங்க, யோசுவா எனக்கு ரொம்ப பிடிச்சது. யோசுவா 23ஆம் அதிகாரம், அங்க போவோம். யோசுவா 23ஆம் அதிகாரம், அங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த காரியத்தை உங்களுக்கு வலியுறுத்தி ஆண்டவர் சொல்றதனுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் வீட்டில் போயிட்டு வேற ஏதாவது பேசுனீங்கன்னா அது வந்து எப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா இங்க வந்து இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு மனைவியை பார்த்து ஏதோ ஒன்று பேசுறது, புருஷனை பார்த்து ஏதோ ஒன்று பேசுறது, பிள்ளைகளை பார்த்து ஏதோ ஒன்று பேசுறது, அப்படி இல்லாமல் சொல்லணும் பிள்ளைங்களை பார்த்து, குடும்பத்தை பார்த்து. ஏன்னா இப்படிதான் சொல்லணும் குடும்பத்தை பார்த்து, கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நமக்கு வைத்திருக்க லக்கை குடும்பமாய் நாம் நிறைவேற்றுவோம். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா அப்படிதான் சொல்லணும். சில பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்க, சரியா பிக்கப் பண்ண மாட்டுது அப்படின்வாங்க. அதை கேட்டு வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பிக்கப் பண்ணுவாங்க வேற மாதிரி.
அது ஒரு மாதிரி பிள்ளைய வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸ்கூல்ல போனாலும் டீக்ரேட் பண்றாங்க, வீட்டுக்கு வந்தாலும் டீக்ரேட் பண்றாங்கன்னா அது நல்ல பழக்கம் கிடையாது. ஸ்கூல்ல வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க பிள்ளையுடைய கெப்பாசிட்டி என்னன்னு சொல்றாங்க பெற்றோருக்கு. பெற்றோர் அதை கேட்டு நம்ம என்ன சொல்லணும்னா, இல்ல தேவ ஞானமும் தேவ அறிவும் உனக்குள்ள இருக்கிறது, உன்னை கர்த்தர் ஞானத்தினால நிரப்புவார், நிச்சயமா உன்னை கர்த்தர் படிக்க வைப்பார். கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உனக்கு வைத்திருக்கிற லக்கை, டெஸ்டினியை நீ நிறைவேற்ற கர்த்தர் உனக்கு உதவி செய்வார்னு பிள்ளைங்களை பார்த்து சொல்லணும், குடும்பத்தை பார்த்து சொல்லணும். இப்படிப்பட்ட வார்த்தை யாருமே சொல்ல முடியாதுங்க உலகத்தில் இருக்கிறவங்க. வேதம் தான் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற நன்மைகளை நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தின் மக்களுக்கு சொல்லி பழகக்கூடிய ஒரு நிலையில் வரணும். பாருங்க 23ஆம் அதிகாரம், யோசுவா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். யோசுவா 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போமா? இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாருக்கும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்று அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இது யார் சொல்றா? யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நின்று அவன் சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லும் போது யோசுவாவுக்கு 120 வயது. நல்ல கவனிங்கள், அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களை பத்தி எப்பவுமே நல்லதுதான் சொல்லுவார். பக்கத்துல பார்த்து சொன்ன உங்களை பத்தி, என்னை பத்தி, நம்மளை பத்தி ஆண்டவர் நல்ல வார்த்தை தான் சொல்லுவார். நம்ம அப்படி சொல்றோமா? கொஞ்சம் கழிச்சு பாருங்க. ஒருத்தரை பத்தி நல்லா பேசுறாங்கன்னா நமக்கு பொறுக்காது. அவர் அப்படி இல்லை, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப மோசமானதுங்க அவரு. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, தம்முடைய பிள்ளைகளை குறித்து தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நல்ல வார்த்தைகள்லாம் சொல்றாரு. அந்த நல்ல வார்த்தைகளை எடுத்து உங்க வாயினால நீங்க அறிக்கை பண்ணணும். நீங்க பண்ற அறிக்கையை உறுதியாய் அசையாமல் அதை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பாருங்க அங்க சொல்ற நல்ல வார்த்தை உங்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறார். உங்களை குறித்து சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தைகள் எல்லாம். ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்ற வார்த்தை. யோசுவா சொல்றார் ஜனங்களுக்கு முன்பதாக. இப்ப எப்படி நம்ம சபையில உட்கார்ந்து இருக்கிறோமோ அது போல யோசுவா திரளான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பதாக நின்று அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார், ஒன்றையும் அவர் தவறி போக பண்ணவில்லை என்று அவன் சொல்லுகிறார். எப்போ சொல்றாரு? யோசுவா 120 வயதுல இருக்கும் போது. அதை 3 பகுதியா நான் பிரிக்க விரும்புறேன். பாருங்க, முதல் 40 வயதுல யோசுவா எகிப்துல இருந்தான். ஆண்டவர் எகிப்துல சொன்னதையும் கேட்டிருக்கிறான். எகிப்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறித்து என்ன சொன்னார், தங்களை குறித்து என்ன சொன்னார், அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், அதையும் கேட்டிருக்கிறான். அடுத்த 2வது 40 வயதுல பாத்தீங்கன்னா 80 வயது, 40ல இருந்து 80 வரத்துக்குள்ள அந்த 2வது 40 வயதுல வனாந்திரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், என்ன செய்தார் என்பதையும் அவன் அறிந்திருக்கிறான். இப்பொழுது கடைசி 40 வருடத்துல அந்த 120 வயதுல வந்த போது வாக்குத்தத்தம் நிறைவேறின காலத்தில் நின்று அவன் சொல்லுகிறான், நான் எகிப்திலையும் பார்த்திருக்கிறேன், வனாந்திரத்திலும் பார்த்திருக்கிறேன், இப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறி நாம் வாக்குத்தத்தத்தில் இருக்கும் போதும் பார்க்கிறேன், ஆண்டவர் சொன்ன ஒரு நல்ல வார்த்தையும் வெறுமையாய் போகவில்லை என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்கள், ஆண்டவர் நம்மளை குறித்து, உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் மறுபடியும் எடுத்து என் வாயினால சொல்லணும், அறிக்கை பண்ணணும். அந்த அறிக்கையை நான் உறுதியா பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில எனக்கு ஜெயத்தையும் மேன்மையும் தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுக்கும். இப்ப நீங்க இந்த ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது என்ன வார்த்தை பேச போறீங்க? என்ன வார்த்தை பேச போறீங்க? சண்டை போடுற வார்த்தை வரப்போதா, அல்லது தேவன் உங்க குடும்பத்தை குறித்து, உங்களை குறித்து சொன்ன நல்ல வார்த்தைகளை பேச போறீங்க? எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் வேலையை குறித்து, என் தொழிலை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற நல்ல வார்த்தைகளை நான் பேச போறேன்? வாய்களை எத்தனை பேர் என்னோட சொல்லுகிறீர்கள், நல்ல வார்த்தைகளை நான் பேச போறேன்? ஆண்டவர் என்ன சொன்னா நல்ல வார்த்தை? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்ல வார்த்தை எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. சில நல்ல வார்த்தை ஏதாவது மேகசின்ல இருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லை கேலண்டர்ல இருக்கான்னு பார்ப்பாங்க.
நியூஸ் பேப்பரில் இருக்கான்னு பார்ப்பான். அந்த நல்ல வார்த்தைலாம் பவர் கிடையாது அந்த வார்த்தைக்கு. வேதத்தில் சொல்லியிருக்கிற என்னை குறித்து தேவன் சொல்லியிருக்க இந்த வசனத்தை எடுத்து நான் சொல்லும் போது ஜீவன் இல்லாத எனக்கும் ஜீவனை உண்டு பண்ணி பெருக்கத்தை உண்டு பண்ணி என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனுடைய நல்ல வார்த்தைகள் எடுத்து நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கா. யோசுவா அதை எல்லாம் சொல்லுகிறார். 120 நான் பார்த்திருக்கிறேன். இந்த 120 வருடத்திலே அவன் சொல்றான், ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நிறைவேறாம போனதே இல்லைன்னு சொல்றான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய நாமத்துல உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள், ஆண்டவர்களோடு செய்திருக்கிற அந்த உடன்படிக்கை, அந்த வாக்குறுதி எதுவும் மாறாது. அது நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை பேர் நம்புகிறீங்க கர்த்தர் உங்களுக்கு சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும்? அப்ப அதை தான் எடுத்து என் வாயில் நான் அறிக்கை பண்ண, அந்த அறிக்கையை உறுதியா நான் பற்றி கொடுத்தேன்னா, பற்றி கொண்டேன் என்று சொன்னால் நிச்சயமா அது என்ன அடையாளத்தை காட்டோம்னா, கண்டிப்பா நான் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் எனக்கு தைரியத்தின் திட நம்பிக்கையும் உண்டு பண்ணுகிறது என்பதை அறிந்து கொள்கிறேன். ரெண்டாவது அடையாளம் தைரியத்தையும் திட நம்பிக்கையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் எதை காட்டுகிறது? எப்படி நான் அவர் மேல் தைரியமா திட நம்பிக்கையா இருக்கிறேன்னா, ஜெபம். நம்முடைய ஜெபம் காட்டிடும், நம்ம பண்ற ஜெபம் காட்டும் நமக்கு அவர் மேல தைரியமோ திட நம்பிக்கையும் இருக்கா அப்படின்றத காட்டிடும். Your prayer will show whether you have boldness and confidence in the Lord who wants to bless your life. உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் மேல் உங்களுக்கு தைரியமும் திட நம்பிக்கையுமா இருக்கிறீங்க அப்படின்றத எப்படி நம்ம அடையாளப்படுத்தி கொள்ளலாம்னா, ஜெபம். நம்ம ஜெபிக்கிற ஜெபமே அதுக்கு அடையாளமா இருக்கும். சில ஜெபம் பண்ணும்போது அவங்க வெறும் புலம்பலா தான் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஆண்டவரே இதை பண்ணல அதை பண்ணல, ஐயோ ஆண்டவரே உம்மை நம்பி வந்தேனே, எனக்கு இப்படிதான் ஆகணுமா, ஏன் இப்படி ஆச்சு ஆண்டவரே, இந்த நிலைக்கா உம்மை நான் தேடி வந்தேன், இதை அனுபவிக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்தேன், எல்லாம் சொன்னாங்க நீ நல்லவர், நான் வந்தேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. இது ஜெபமே கிடையாது, இது புலம்பல். ஜெபம் பண்றவங்ககிட்ட என்ன இருக்கும்னா தைரியமும் திட நம்பிக்கையும் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்றவங்ககிட்ட அதை எப்படி சொல்லணும்? இயேசு சொல்லும் விதமாய் ஜெபிக்கிறவங்க இடத்துல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு சொன்ன விதமாய் ஜெபிக்கிறவங்க இடத்துல என்ன இருக்கும்னா தைரியமும் திட நம்பிக்கையும் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். சிலருக்கு அழுது புலம்புறது தான் பெரிய ஜெபமா நினைச்சுக்கிறாங்க. இல்ல இல்ல, அழலாம், நம்முடைய வேதனை சொல்லலாம், சொல்லக்கூடாது நான் சொல்லங்க. நம்முடைய வேதனை சொல்லக்கூடிய ஒரே தேவன் ஆண்டவர் மாத்திரம்தான். நம்முடைய அழுகை, நம்முடைய புலம்பல் எல்லாம் சொல்லலாம். ஆனா நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, புலம்பலின் ஜெபமாய் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்துல தைரியமும் திட நம்பிக்கையும் வரணும். பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். திருப்பம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். அங்க பாருங்க எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் அங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் வாசிப்போமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். பாருங்க, அங்க ஜெபத்துல பாருங்க எப்படி ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு வேர்டை. தைரியமும் திட நம்பிக்கையும் நம்முடைய ஜெபத்துல காணப்படும். அப்படின்னா நான் ஜெபிக்கும் போது எதையாவது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் கேட்பேனா, அவர் எனக்கு செவி கொடுக்கிறார், அதை எனக்கு ஆண்டவர் தருவார் என்பதே என்னுடைய ஜெபத்தின் தைரியமா இருக்கும். அதை நான் எப்படி சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, என் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்னா, தேவ சித்தத்தை நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஜெபமா இருக்கணும். நல்ல கவனிங்கள், விசுவாசம் தேவ சித்தத்துக்கு தான் கிரியை செய்யும். நல்ல கவனிங்கள், விசுவாசம் தேவ சித்தத்துக்கு தான் கிரியை செய்யும். அப்போ விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், விசுவாசம் தேவனுடைய சித்தத்தின்படி தான் கிரியை செய்யும். அப்ப விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. அந்த தேவனுடைய வார்த்தை தான் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப என்னுடைய ஜெபம் ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்துல, ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிடித்து கொண்டு, ஆண்டவர் என்னை குறித்து சொன்ன காரியங்கள், என் வாழ்க்கையை குறித்து, என்னை குறித்து சொல்லியிருக்கிற காரியங்களை நான் அறிந்து புரிந்து கொண்டு
என் வாழ்க்கைக்கு இது தேவை, இந்த நேரத்துக்கு ஆண்டவர் எனக்கு தர விரும்புகிறார் என்கிற ஒரு தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்க கூடியவனா இருப்பேன்னா அந்த ஜெபத்துல எனக்கு என்ன இருக்கும்னா தைரியமும் திட நம்பிக்கையும் இருக்கும். ஒரு மாதிரி பதட்டம், ஒரு மாதிரி பயந்திகள்லாம் இருக்காது. பாருங்க, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஹோட்டலுக்கு போனோடனே அவன் மெனு கார்டு கொடுக்குறான். மெனு கார்டு கொடுத்தோன்னா மெனு கார்டில் நிறைய ஐட்டம் போட்டு வச்சுருக்கான். ஒரு 50 ஐட்டம் போட்டு வச்சுருக்கான்னு வைங்க. நீங்கள் போயிட்டு அந்த சர்வரை கூப்பிட்டு அந்த 50 ஐட்டத்தில் இருக்கிற ஒரு ஐட்டம் கேட்குறீங்க, நடுவில் இருக்கிற ஒரு ஐட்டம் கேட்குறீங்க வச்சுங்க. அவன் சொல்கிறான், சார் இதை தவிர மிச்சம் எல்லாமே இருக்குது சார் அப்படின்றான். சரி, இதுதான் இல்லை. அவன் திருப்பியும் இன்னொன்று சொல்கிறீங்க, இன்னொன்று சொன்னாங்க. அவன் சொல்கிறான், சார் இதை தவிர மிச்சம் எல்லாமே இருக்குன்றேன். இப்படியே உங்களுக்கு 10 முறை சொல்கிறான்னு வச்சிங்களேன், கடுப்பாயிட்டு அவனை பார்த்து சொல்லுவோம், என்ன இருக்க கொண்டு வாயா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நல்லா கவனிங்க. ஏன் இதை சொல்கிறேன் இந்த உதாரணம்னா, ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்க்கை குறித்து வரும்போது நான் ஆண்டவர் வரும்போது சொல்ல மாட்டார், இதை தவிர வேற எதனா கேளு நான் உனக்கு தரேன், இதுல தேவ சித்தம் இல்லை, நீ கேட்கறதுல தேவ சித்தம் இருந்தாலும் இப்போ உனக்கு தர முடியாது அப்படி சொல்றவர் அல்ல. தேவ சித்தத்தின்படி நான் எதையாவது கேட்பேன்னா அவர் எனக்கு கொடுப்பார் என்பதே எனக்கு இருக்கிற மிகப்பெரிய தைரியம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வேதத்துல, நம்ம கையில் இருக்க இந்த வேதத்துல, இந்த தேவனுடைய வார்த்தையில எனக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இதுல எனக்கு குறித்து எல்லாம் சொல்லி, இதைதான் என் வாழ்க்கையின் தேவ சித்தமா ஆண்டவர் எனக்கு சொல்லும் போது, இதை நான் என் வாழ்க்கையில கை கொள்ளாம வேற என்ன வீணான காரியம் நான் பிடித்து கொண்டேன்னு சொன்னா என் ஜெபத்துல தைரியம் இருக்காது, ஒரு திட நம்பிக்கை இருக்காது. ஒரு அம்மா சொன்னாங்க, இப்படி இங்க நீங்க சொன்ன வார்த்தையும் கேட்டேயா, இப்போ இந்த வார்த்தையை நான் உறுதிப்படுத்துறதுக்கு நான் வழக்கந்தோறும் ஒரு கிளி ஜோஷியன்கிட்ட போவேன், அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்பேன், சொன்னது கரெக்டா இருந்துச்சுன்னா தேவ சித்தம்னு எடுத்துக்குப்பேன் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், அடுத்த முறை இங்க வராதம்மா, நேரம் அங்க போயிடு, அவர் சொல்றதை கேட்டுட்டு அப்படியே போயிடு அப்படின்னு. நான் சிலர் அப்படிதான். அது எப்படின்னா, நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போயிட்டு நான் வெஜிடேரியன் கேட்கறது, போயிருக்கிறது ஏன்னா சரவணா பவன், வசதாம் பவன் எல்லாம் வெஜிடேரியன் ஹோட்டலுக்குள்ள போயிட்டு சில்லி சிக்கன் இருக்கா, சிக்கன் 65 இருக்கா, அவன் பார்ப்பான் மேலையும் கீழையும், லூஸ் உட்காந்துருக்க போல இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பான். அப்படிதான் இருக்கும் நம்ம தேவசத்துக்கு விரோதமா கேட்டோம்னா. நல்லா கவனித்து கொள்ளுங்கள். என்னை குறித்து எல்லாம் ஆண்டவர் இந்த வசனத்துல என்னை பத்தி சொல்லி இருக்கிறார். என்னுடைய இன்றை குறித்து என் ஆண்டவர் சொல்லி, நாளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் எதிர்காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறார், நான் வாழ்கிற உலகத்தை குறித்து சொல்லியிருக்கிறார், இந்த உலகம் எப்படி இருக்க போகுது, வரும் நாட்கள் எப்படி இருக்க போகுது, எல்லாம் ஆண்டவர் இதை குறித்து சொல்லியிருக்கும் போது, இந்த வார்த்தை தான் தேவன் எனக்கு கொடுக்கிற வார்த்தை, அந்த வார்த்தையில தான் தேவ சித்தம் இருக்கிறது என்பதை விசுவாசிக்காமல் நான் ஜெபிப்பேனா என் ஜெபத்துல எனக்கு என்ன இருக்காதுன்னா தைரியமும் திட நம்பிக்கையும் இருக்காது. என் ஜெபம் புலம்பலா தான் இருக்கும். இதை எடுத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எடுத்து நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே நீர் இப்படி சொன்னீரேப்பா, துயரப்படுகிற நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடணும்னு சொல்லி இருக்கிறீரே, ஆண்டவரே திக்கட்ட பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலம் என்று சொல்லி இருக்கிறீரே, இந்த வசனத்தை எடுத்து நான் ஆண்டவரத்தை சொல்லும் போது, வியாதியின் நேரத்தில் நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் என்னை குணமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறீர், இப்பொழுது இந்த வார்த்தையை என்னுடைய தேவ சித்தமா எடுத்துக்கொள்கிறேன், நான் ஆரோக்கியமாய் இருப்பது, நான் சுகமாய் இருப்பது தேவ சித்தம் என்று நாம் தைரியமாய் ஜெபிக்கும் போது சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். நல்ல கவனிங்கள். இந்த தைரியம் இல்லைன்னா அவிசுவாசம் வந்துடும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல விசுவாசம் இருக்காது, அந்த பூரண நிச்சயம் நமக்கு இருக்காது. அது இல்லைனாலே பிசாசு நம்முடைய வாழ்வில் தேவன் கொடுக்கக்கூடிய நன்மையை நம்முடைய கிரியையின் மூலமாகவே தடுத்து நிறுத்த அவன் செயல்படுவான். எபேசியர் 3:20 சொல்லியிருக்கு பாருங்க, என்ன வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. எப்படி ஜெபம் பண்ணோம்? நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே, அவருடைய சித்தத்தை அறிந்து நம்ம ஜெபம் பண்ணும் போது நமக்கு இந்த நம்பிக்கை வரும், கண்டிப்பா அவருடைய வல்லமையின்படி எனக்கு கிரியை செய்து நன்மைகளை கொடுக்க அவர் வல்லவர். 2 கொரிந்தியர் 6:2 பாருங்க, அங்க பாருங்க சொல்லி இருக்கிறது, அனுக்கிரக காலத்திலே செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உதவி செய்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன உறுதி கொடுக்கும்னா, கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், என்ன அவர் கைவிட மாட்டார். ஒரு இக்கட்டு நேரத்துல, ஒரு கஷ்டமான நேரத்துல ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது என்ன நம்பிக்கை வரும்னா, என்ன விசுவாசம் வரும்னா, கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு கைவிட மாட்டார். ஆண்டவர் ரட்சண்ய என்ன ரட்சிக்கிற நாள் ஆண்டவர் இன்றைக்கு தான் எனக்கு வச்சிருக்கிறார். டுடே இஸ் மை சால்வேஷன், டுடே இஸ் த டே ஆஃப் மை டெலிவரன்ஸ். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஒரு விடுதலையின் நாள் என்று ஆண்டவரை
மேன்மை பாராட்டுகிறவனாக இருப்பேன். பாருங்க, அடுத்த அடையாளம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். தைரியமும் திட நம்பிக்கையும் எப்படி வருதுன்னா, எப்படி அறிந்து கொள்ளலாம்? தேவ மகிமை வெளிப்படும் போது, when God's glory reveals upon your life, தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் போது நீங்கள் தைரியமாய் திட நம்பிக்கையாய் தேவனில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிலிப்பியர் 1:20 21 பார்த்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கிறது, ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் மிகுந்த தைரியத்தோட பவுல் சொல்றார் பாருங்க, ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் மிகுந்த தைரியத்தோட கிறிஸ்து என் சரீரத்தினாலே மேன்மைப்படுவார். அப்புறம் எப்படி சொல்றார் பாருங்க, கிறிஸ்து என் சரீரத்தினாலே மேன்மைப்படுவார் என்று வாஞ்சித்து நம்பிக்கையாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒன்றில் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:19 பார்த்தீங்கன்னா, அந்தியோவா பட்டணத்துல போய் அவர்கள் ஊழியம் செய்து அங்கே சில யூதர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை அடித்து போட சொல்லி கூடிய ஒரு நிலை வந்த போது, பவுலுக்கும் பர்னபாசுக்கும் ஏற்பட்ட போது, அவனை பவுலை அடித்து ஊரை விட்டு ஊர் எல்லையை விட்டு தூக்கி போட்டான். அவன் செத்து போய் விட்டான் என்று அவர்கள் திரும்பி போனார்களா? நல்லா யோசித்து பாருங்க. அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுல 20ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகள் வந்தார்களாம். அவர்களோடு பவுல் எழும்பி போய் அவன் பலனடைந்த அடுத்த நாள் அவன் தமஸ்குக்கு போனான் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, அடித்து செத்து போனான்னு போட்டு போனாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனுக்கு மறுபடியும் பலனை கொடுத்து அவனுடைய நிலையில் அவனுக்கு உதவி செய்து அவனுடைய சரீரத்தின் மூலமாய் தேவன் மகிமைப்படக்கூடிய காரியங்களை அங்கே செய்கிறத பார்க்கணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா, ஒன்றிலும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி என் சரீரத்தின் மூலமாய் தேவன் மகிமைப்படக்கூடிய காரியங்கள், நீங்க அப்படி போகிற இடத்துல நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கணும்னா, ஆண்டவர் என்னை எதை செய்ய வச்சாலும் என் சரீரத்தின் மூலமா கர்த்தர் மகிமைப்படுவார் என்பதை நீங்க நம்பணும். அந்த எண்ணமும் உணர்வும் நமக்கு வந்துச்சுன்னா நான் செய்யக்கூடிய காரியம் ரொம்ப நேர்த்தியா இருக்கும், ஒழுங்கும் கிரயமா இருக்கும். பவுல் சொல்றார், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாதபடி, என்னை சாகடித்து தூக்கி போட்டார்கள், ஆனா நான் அதுலயும் வெட்கப்படாம எழும்பி மறுபடியும் கர்த்தருக்காக எழும்பி ஊழியம் செய்தேன். ஆகவேதான் 21ஆம் வசனம் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். என் சரீரம் ஜீவனோடு இருந்தாலும் அவரை மகிமைப்படுத்தும், மரித்து போனாலும் மகிமைப்படுத்தும், எந்த நிலையில இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துவேன். ஏன்னா என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல என்னுடைய ஆண்டவர். இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல வச்சாலும் என்னை வெட்கப்படுத்த தேவன் இடம் கொடுக்க மாட்டான். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லி, ஆண்டவரை என்னை எந்த நிலை நீர் வைத்தாலும் என்னை வெட்கப்பட நீர் விடவே மாட்டீர் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை தூக்கி விட, எனக்கு உதவி செய்ய, என்னை மகிமைப்படுத்த எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் இந்த காலையில் உங்களுக்கு தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுக்கிறாரு. பிசாசு என்ன பல வழிகளை தடுத்து போட்டிருக்கலாம், வழியே இல்லாம உங்களை கார்னர் பண்ணி வச்சிருக்கலாம் பிசாசு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்காக ஒரு வழியை திறந்து அதில் உங்களை மகிமைப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கடைசியா இன்னொரு காரியம் தைரியப்படுத்துகிறதுக்கு சொல்லியிருக்கிறது, வருகையில நமக்கு தைரியம் இருக்கணும். அவருடைய வருகை, நிறைய பேருக்கு ஆண்டவர் வராருன்னு சொல்லிட்டாலே இப்பவே பயம் வந்துடும். ஏன் பாஸ்டர் அதை விட்டுட்டு வேற எதாவது சொல்ல வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அவருடைய வருகையில் நமக்கு என்ன இருக்குமா? தைரியம் இருக்குமா? 1 யோவான் 4:17 வசனம், அதுக்கு பிறகு 14, 15, 16 வாசித்தீங்கன்னா அதுல சொல்லி இருக்கிறது என்ன இருக்குமா? நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும். ஏன் தைரியம் இருக்குன்னா, அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறதுனாலே, அவருடைய அன்பு பூரணப்படுகிறதுனாலே நியாய தீர்ப்பு நாள்ல நான் பயப்பட வேண்டியதில்லை, நான் தைரியமா நிக்கலாம். நல்ல கவனிங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகை வந்து அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டிய நேரம் வரும்போது நான் பயத்தோடல்ல, தைரியத்துடன் நிற்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய அன்பினால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய், அவருடைய மகனாய் கடைசி வரைக்கும் அவருக்காக நான் வாழ்ந்திருக்கிறதுனாலே அந்த நியாய தீர்ப்புல நான் பயப்பட வேண்டியதில்லை, தைரியமா நிற்கலாம். 18ஆம் வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, அங்க அன்புல என்ன இல்லை? பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவர் நம்மேல் அன்பா இருக்கிறார், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து இன்றைக்கு அவருடைய மகனாய் மகளாய் கர்த்தரை வைத்திருக்கிறார் என்கிற
அந்த பூரண நம்பிக்கை, அந்த நிச்சயம், அந்த திட நம்பிக்கை நமக்கு வரும்போது அவருடைய வருகையில நான் பயப்பட வேண்டியதே இல்லை. அவருடைய வருகை இன்னைக்கு இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன், நாளைக்கு இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். அது எந்த நிமிடத்தில் அவருடைய வருகை இருந்தாலும் நான் தைரியமா இருப்பேன். ஏன்னா நான் கைவிடப்பட்டவனாய் விடப்பட மாட்டேன். இயேசுவோடு யுக யுகமாய் வாழ கர்த்தர் என்னை அவரோடு அழைத்து செல்வார். அவரோடு நான் வாழ்வேன் என்கிற தைரியம் நமக்கு வரும். ஆமென். அதுதான் வரும். அதுதான் கர்த்தரை அறிந்து கொள்கிறோம். அதுதான் ஆண்டவர் சீர்திருத்துகிற காரியங்கள் நம்மை சரியாக்கி கொள்ள ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வருகையில நான் எப்படி இருப்பேன்? நான் தைரியமா அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக போய் நிற்பேன். ஒரு குற்றவாளியா அல்ல, ஒரு பயந்த ஒரு கோழையா அல்ல, தைரியமாய் அவருடைய அன்புக்குரிய மகனாய் மகளாய் அவருக்கு முன்பதாக நான் போய் நிற்பேன். எழுமி நிற்போம். நாம் இந்த காலை வேளையில் நாம் ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் இந்த இடத்தை விட்டு தைரியமாய் திட நம்பிக்கையாய் போக விரும்புகிறீர்கள்? உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் பெரிதா இருக்கலாம், உங்களுடைய தேவைகள் பெரிதா இருக்கலாம், உங்கள் நெருக்கங்கள் உங்களை மிகவும் நெருக்கப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் உண்டாகிறது. எத்தனை பேர் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன்? எத்தனை பேர் வாய்களை திறந்து ஆண்டவர் இயேசுவை பார்த்து இந்த காலையில் சொல்றீங்க, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன்? சொல்லுங்க, வாய்களை திறந்து எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை இந்த காலையில் மகிமைப்படுத்தும். இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். லார்ட் ஐ பிலீவ் யூ. இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன்? சொல்லுங்க, வாய்களை திறந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவோம் இந்த காலை வேளையில். ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே உம்மேல் விசுவாசம் வைத்திருக்கிறதினாலே நான் தைரியமாய் திட நம்பிக்கையாய் ஆண்டவரே என்னை வைத்திருக்கும் நிலையில் நான் செயல்பட ஆண்டவரே உற்சாகம் உள்ளவனாய் உம்முடைய பலத்தை பெற்றுக் கொண்டவனாய் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்றேன்ப்பா. ஆண்டவரே நான் ஆண்டவரே தைரியமும் திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் எனக்கு இருக்கிறது என்கிற அடையாளத்தை ஆண்டவரே நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? என் அறிக்கையின் மூலமாகவே நான் அறிந்து கொள்ளலாம். எனக்குள் தேவ தைரியமும் திட நம்பிக்கையும் இருக்கிறதா என்பதை அறிக்கையின் மூலமாய், என் ஜெபத்தின் மூலமாய், தேவனின் சரியத்தில் மகிமைப்படுகிறதின் மூலமாய், அப்படியே வருகையில் நான் தைரியமாய் நிற்கிற அந்த அடையாளங்களின் மூலமாய் ஆண்டவரே நான் ஆண்டவரே உம்முடைய தைரியத்தினாலும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த திட நம்பிக்கையினாலும் ஆண்டவரே நாங்கள் செயல்படுகிறோம், அதில் தான் நான் வாழ்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே அனுபவங்களை, சத்தியத்தை இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஒருபோது நாங்கள் பயத்தில் ஆளுகை செய்யப்படாமல் தைரியமாய் நாங்கள் செயல்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே பயத்தோடு நான் போகல, தைரியமா இந்த இடத்தை விட்டு போகிறேன். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே நீர் என்னோட வருகிறதினாலே எந்த சக்தியை நான் மேற்கொள்ள முடியும்? ஆண்டவரே எந்த தடையும் நாங்க தாண்டி வர முடியும்? இந்த ஆண்டவர் உங்களுடைய தடைகளுக்கு நடுவே, உங்கள் போராட்டங்கள் நடுவே, உங்கள் பிரச்சனை நடுவில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களுக்கு தைரியத்தையும் திட நம்பிக்கையும் உண்டு பண்ணா. எத்தனை பேர் உங்கள் வாய்களை திறந்த ஆண்டவரே இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நான் தைரியமா தின நம்பிக்கையோட போகிறேன்? எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? சத்தமாய் உங்க வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. இது நல்ல வார்த்தை, இது தேவன் சொல்லுகிற நல்ல வார்த்தை. சொல்லுங்க, வாய்கள் சொல்லட்டும், நான் தைரியமா தின நம்பிக்கையா போறேன். காரணம் இயேசு என்னோட கூட இருக்கிறீர். உம்மை நான் விசுவாசிக்கிறதினாலே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்த நீர் இடம் கொடுப்பதில்லை. ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்த நிச்சயமாய் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் அப்படி காட்சி அளிக்கலாம். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்கள். சூழ்நிலைகள் அப்படி உனக்கு காட்சி அளிக்கலாம், உங்களுக்கு காட்சி அளிக்கலாம். ஆனா ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது போல, பவுல் சொன்னது போல, ஒருபோதும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீங்க? ஆண்டவரே உம்முடைய தைரியமும் உம்முடைய திட நம்பிக்கை எனக்கு இருக்கும் போது நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆண்டவரே என் சரீரம் உம்மை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே என்னை வைத்திருக்கும் இடத்துல நான் உம்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரமா இருப்பேன். நான் உம்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரமா இருப்பேன். மகிமைக்குரிய பாத்திரங்களாக
உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஆண்டவரே கிரியைகளை நாங்கள் இருக்க எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த காலையில் உடைய பிள்ளைகள் நீ சொல்ல சொன்ன வார்த்தையை தைரியத்துடன் தின நம்பிக்கையுடன் உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. தைரியம் இல்லாமல் தின நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையில் ஆண்டவரே பலவிதமான நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் தோல்வியிலும் கடன் பிரச்சனையிலும் சிக்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் இயேசு விசுவாசிப்பதன் மூலமா உண்டாகிற தைரியத்தையும் தின நம்பிக்கையும் உடைய பிள்ளைகளுக்குள் நீர் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தைரியமும் தின நம்பிக்கையும் அவர்கள் நல்ல வார்த்தைகளை சொல்ல வைக்கட்டும். கர்த்தர் கொடுக்கிற வெற்றியை அவர்கள் சொல்லட்டும். கர்த்தர் கொடுக்கிற பலனை அவர்கள் சொல்லட்டும். கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறதை அவர்கள் சொல்லட்டும் ஆண்டவரே. அதுவே அவர்களை மேன்மைப்படுத்தட்டும். இந்த காலையில் உடைய பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற படைத்திருக்கிற காணிக்கை தசம பாகம் இவைகள் எல்லாம் கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்ளுவா. உம்மை கனப்படுத்த உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தருக்குண்டான காணிக்கையை செலுத்த வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னைக்கு எங்களை வெறுங்கையாய் கொண்டு வராமல் எங்களை நிரப்பின ஆண்டவராய் கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை எங்களோடு நீர் பேசினீர். அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று செபிக்கிறோம். சுகமும் பலனும் ஆரோக்கியமும் ஆண்டவரை வெற்றியும் உம்முடைய பிள்ளையுடைய கையின் ஆண்டவரை பிரயாசங்கள் சித்தி பெறுகிறதையும் உம்முடைய பிள்ளைகள் அந்த ஒரு நாட்களில் பார்க்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை உம்முடைய பாதுகாக்கும் கரத்துக்குள் வைத்து பத்திரமாய் எங்களை தாங்கி நடத்தும். கனம் மகிமை துதி எல்லாம் உமக்கு தருவோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தைரியமாய் திட நம்பிக்கையோட பொங்கல். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். God bless you.